23வது சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அவர் என் ஆத்துமாவை தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை நடத்துறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் நடத்துகிறாங்க. என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து சரியான பாதையில் நடத்தணும். அதே போல தான் ஆண்டவர் தம் ஜனங்களை நல்ல பாதையில் நடத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் நீதியின் பாதையில் நடத்துகிற தெய்வம் என்று. 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆண்டவங்களை நீதியின் பாதைகளில் நடத்துவார். ஒரு மனுஷனை ஆண்டவர் நடத்தும் போது அந்த பாதையில் நீதி இருக்கும். யோசிச்சு பாருங்க, உடைய பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்குது. நீங்கள் நடந்து போகிற பாதை, நீங்கள் எந்த வழியில் போய்கொண்டிருக்கிறீங்க? தேவனுக்கு பிரியமான வழியில் போயிட்டுருக்கீங்களா, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் போய்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய பாதையில் நீதி இருக்குது, அங்கே அநீதி இல்லை, அங்கே ஏமாற்றம் இல்லை, பிறரை ஏமாற்றுவதிலும் இல்லை. அந்த இடத்துல உண்மை இருக்குதுங்க. ஆண்டவர் நீதி உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. தேவன் நடத்தும் பாதையில் நீதி இருக்கிறதுனால அவர் ஆராதிக்கிற நாமும் நீதியான பாதையில் போகணும். அவரை பின்பற்றுகிற நாம் நீதி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்ம நீதியின் பாதையில் நடக்கணும். சில மனுஷனுடைய பாதை அநீதியாக இருக்கும். மற்றவங்களை ஏமாற்றுவாங்க. சிலரை ரொம்ப நம்புவாங்க, ரொம்ப நம்புவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி தான், ரொம்ப அப்படியே நம்புவாங்க. எனக்கு எல்லா உதவி செய்வாங்க. எந்த நேரத்தில் போய் கேட்டால் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க. ஆனால் சில எதிர்பாராத சூழல் நிமித்தமாக அவங்களால உதவி செய்ய முடியாமல் போகலாம். அந்த நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, கவலைப்பட்டுருவாங்க, பிரக்தி அடைஞ்சிருவாங்க. ஆனால் ஆண்டவர் நீதி செய்கிற தெய்வம். அவருடைய அநீதி இல்லை, ஏமாற்றுதலும் கிடையாது, பிறரை வஞ்சிக்கிறதும் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்கிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆண்டவர் இருதயத்தை தேற்றுகிறார். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தேற்றுவார். ஏதோ ஒரு சூழல் நிமித்தமாக நீங்கள் அநீதி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், உங்கள் வேலையில் அநீதி நடந்திருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் அநீதி நடந்திருக்கலாம், உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் அநீதி நடந்திருக்கலாம். ஆனால் அந்த அநீதியை ஆண்டவர் மாற்றுவார். கலங்கிட்டு இருக்கீங்களா? வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட சம்பவம், இப்படிப்பட்ட அநீதி என் வாழ்க்கையில் நடந்துருச்சின்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்கீங்களா? நன்றாக யோசித்து பாருங்கள். உங்கள் சிந்தனையில் சிந்தித்து பாருங்கள். நீதி உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. வேதம் சொல்கிறது, தேவன் நீதி உள்ளவர் என்று. ஆமென். அப்போ நீதி உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நீதி செய்வார். வசனம் சொல்கிறது, அவர் ஆத்துமாவை தேற்றுவார் என்று. பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அவர் தேற்றற வாளன் என்று. அவர் தேற்றுகிறவர், அவர் தைரியப்படுத்துகிறவர், அவர் ஆறுதல் படுத்துகிறவர். நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தேற முடியாமல் இருதயத்தில் வேதனைப்பட்டு கவலையோடு கூட கண்ணீரோடு கூட தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் தேற்றரவாளன் உங்களை தேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுவார். அதுதான் அவருடைய பெயர், தேற்றரவாளன் என்று சொல்லப்பட்டிருக்குது. கவலையோடு கூட இருக்கலாங்க. நீங்கள் உங்கள் கவலையை அவர் மாற்றுவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார்.
அல்லது ஏமாற்றப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம். அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பாருங்க. இன்னைக்கு இருக்கிற துக்கம் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. இந்த ஆண்டவர் நீதி செய்கிற தெய்வம். உங்கள் வாழ்க்கையில் நீதி செய்வோம். அவருடைய பாதையில் நிச்சயமாய் நீதி உண்டு. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுங்க, அவர் உங்கள் ஆத்துமாவை இருதயத்தை அவர் தேற்றுவார். நீங்கள் கவலையோடு கூட இருக்க தேவையில்லை, கண்ணீரோடு கூட இருக்கணும் தேவையில்லை. உங்கள் கவலையை, உங்கள் வேதனையை, உங்களுடைய பாடுகளை, உங்கள் இருதயத்தில் உள்ள பாரங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை இருக்கிறது, இப்படிப்பட்ட பாரங்கள் என்னை அழுத்துகிறது, இப்படிப்பட்ட கவலைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறதே, என் இருதயத்தில் ஆண்டவரே ஒரு நாள் கூட சமாதானம் இருக்க முடியல என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறோ அதன்படி கேட்டு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். 23 சங்கீதம் 3 சொல்கிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இன்னைக்கு சிலருடைய பாதையில் அநீதி இருக்குது, வேதனை இருக்குது, துன்பம் இருக்குது, பிறருடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது. சிலர் பாருங்க, அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுகிற அந்த தவறு நிமித்தமாக அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகிறது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் செய்கிற தப்பினால முழு குடும்பம் பாதிக்கப்படுகிறது. முழு குடும்பமும் தலை குனிய வேண்டிய நிலைமையில மாறிவிடுகிறது. அப்போ போகிற பாதை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீதியின் தேவன் நம்மளை நடத்தணும், நீதியின் பாதையில் நடத்தணும். நம்ம ஆண்டவர் நீதி உள்ள தெய்வம். அவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க, உங்களை நீங்களே அர்ப்பணிங்க, உங்கள் குடும்பத்தை அர்ப்பணிங்க, உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிங்க, நீங்கள் செய்கிற வேலையை அர்ப்பணிங்க, எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை நடத்தணும், என் குடும்பத்தை நீங்கள் தான் நடத்தணும், ஆண்டவரே நீங்கள் தான் என் சபையை நடத்தணும், ஆண்டவரே நீங்கள் தான் என் வேலையை நடத்தணும் அப்படி சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. அவர் உங்களை இருத்தை தேற்றுவார், உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார். அம்மை உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். எல்லா சொல்ல அவர் கூட இருந்து உங்களை கண்மணி போல பாதுகாப்பார். நீதியின் பாதையில் அவர் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்.